நிறைய அதிரசம் கிடைக்கணும். எனக்கும் அதிரசம் சுடணும்னு தோணுச்சு, அதனால சுட்டுட்டேன். பார்த்தீங்களா, நல்லா ஃப்ளேம் பொறுமையாக சுடணும். பப்பு வந்துருக்கான். ஏய் போமாடி, நம்ம என்ன பண்ணணும், வேகமெல்லாம் தீ வச்சு அர்ஜென்டாலாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, தீச்சு போயிடும். அப்புறம் வந்து கஷ்டமான வேலைலாம் கிடையாது, இது கொஞ்சம் ஈஸி தான். அடிக்கடி கோயிலுக்கு மாவில் கடுக்குறோம் பார்த்தீங்களா, அது நம்ம எடுத்து பழகினாலே இது ஈஸியாக வந்துடும், கஷ்டமே இல்லாமல் செய்யலாம். பார்த்தீங்களா, அப்படியே ரவுண்டாக அப்படி தட்டிடுங்க. எண்ணெய் வச்சுக்கோங்க கையில், இப்படி தட்டையை போடலாம், ஆனால் போட்டால் எண்ணெய் உறிஞ்சிக்கும், அப்படியே அமுக்கி எடுக்கணும். இப்படி போட்டால் நாலா பக்கம் உள்ளே ஓட்டி போகும் பார்த்தீங்களா, அதனால் நல்லா வெந்துடும். உளுந்த வடை மாதிரி சூப்பராக உப்பி வரும், மேலே மொறுன்னு இருக்கும், அப்படியே உள்ளே சாஃப்டாக இருக்கும். பொங்கி அப்படியே எப்படி சொல்கிறது, உப்பி வரும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதுவே வரும் சரிங்களா, அதுவே வரும், நமக்கு ஈஸி தான், இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, மேலே மொறுன்னு இருக்கா, உள்ளே எப்படி இருக்கு பாருங்க. ரேஷனில் போடுற பாமாயிலுக்கு ரேஷன் பச்சரிசி தான் அழகாக வரும். இதுதான் அதுதான் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் நிறைய பேர் சாப்பிட்றத வாய் பார்த்துட்டேன், என் பசங்களாம் வாய் பார்த்துச்சிங்களா, பாவுன்ட்டு நானே செஞ்சுட்டேன். பாவு எடுத்தானே கூட சொல்லலாங்க, சூப்பராக வரும். பாவு எடுத்தானே கூட சொல்லலாம், சூப்பராக வரும். இப்படி ஆற வச்சுட்டு உள்ளே வைக்கணும். அப்படியே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உள்ளே வச்சிட்டோன்னா ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்றா. ஆஃப் பண்ணிடுவேன். இன்னும் கொஞ்சம் மாவு வச்சுருக்கேன்னா இன்னொரு நாள் சுடுவேன், அவ்வளோதான். என்ன காலி ஆயிடுச்சு. இப்படி தட்டி இப்படி ஒரு ஓட்டையை போட்டு கண்ணை நோண்டி அப்படியே உள்ளே போட வேண்டியதுதான். கண்ணை நோண்டி உள்ளே போட சூப்பராக வரும். இருக்கிறவங்களுக்கு தீபாவளிங்க, இல்லாதவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியாக செய்யலாம், கஷ்டமானது கிடையாது. ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க, 2 தடவை 3 தடவை தப்பாகும், அப்புறம் ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். நான்லாம் 3-4 தடவை தப்பு பண்ணியிருக்கேன், அப்புறம் தான் நல்லா வந்துச்சு. நான் ஒரு 10 வருஷமாக இதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தப்பு பண்ணாதான் நல்லா கற்றுக்க முடியும், சரியா? இருக்கிறத வச்சு செய்யுங்க. நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அதான், அந்த அரிசி இந்த அரிசி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்மளுக்கு என்ன வருதோ அதுதான் அதிரசம். சரி பாய், செஞ்சுட்டே.